டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. காலத்தால் அழியா காவிய படைப்பான காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சிகள் என்பது தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நிற்கும் ஆற்றல் பெற்றவை. குறிப்பாக நடிகர் நாகேஷ் நடிகர் TS பாலையாவிடம் கதை சொல்லும் அந்த நகைச்சுவை காட்சிக்கு இணையான ஒரு நகைச்சுவை காட்சியை இனி எப்போதும் தமிழ் திரைப்பட ரசிகர்களும் காணப்போவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. காட்சியில் நடித்திருக்கும் அந்த இருவரின் உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் தான் ஒட்டுமொத்த நகைச்சுவையின் இலக்கணம் என்றால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகைச்சுவை காட்சி உருவானதன் பின்னணி என்ன என்று பார்த்தால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருமுறை இயக்குனர் ஸ்ரீதரிடம், என் நண்பர் ஒருவர் இருக்கின்றார், நன்றாக கதை சொல்லக்கூடிய அவரை நான் உங்களிடம் அனுப்பி வைக்கின்றேன், வேண்டுமானால் அவரிடம் கதை கேட்டு பாருங்கள் என சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பிய நபர் வேறு யாருமில்ல, சிவாஜி நடிப்பில் வெளிவந்து பெரும் வெற்றியை பெற்ற திரைப்படமான புதிய பறவை என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ராதா மிராசி. இயக்குனர் ஸ்ரீதரின் அலுவலகத்திற்கு சென்ற மராத்தியரான இயக்குனர் ராதா மிராசி ஸ்ரீதர் மற்றும் சித்ராலயா கோபு ஆகிய இருவரின் முன்பு அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். கதையை வாயால் சொல்லாமல் தன் கைகளின் அசைவை கொண்டு சொல்ல புரியாமல் இயக்குனர் ஸ்ரீதரும் சித்ராலயா கோபுவும் என்ன என அவரிடம் கேட்க, அதன் பிறகு அவர் வார்த்தைகளால் விவரித்திருக்கின்றார். கும் இருட்டு என்பது போல் மீண்டும் கதையை தொடர்ந்து அவர் தன் கைகளின் அசைவை கொண்டே சொல்ல ஆரம்பிக்க, திரும்பவும் இவர்கள் என்ன என்று கேட்க, ஒரு கருப்பு உருவம் வருகிறது என்பது போல் வார்த்தைகளால் விவரிக்க, பொறுமை இழந்த இயக்குனர் ஸ்ரீதர், நீங்கள் உங்கள் கதையை எனக்கு எழுத்து வடிவில் எழுதி தந்துவிடுங்கள், நான் படித்து தெரிந்து கொள்கின்றேன் என கூறியிருக்கிறார். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் போது இந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இயக்குனர் ஸ்ரீதரின் நினைவுக்கு வர சித்ராலயா கோபுவை அழைத்து விவாதித்து பின் இயக்குனர் ராதா மிராசி இவர்களிடம் கதை சொன்ன விதத்தையே மையமாக வைத்து நாகேஷையும் TS பாலையாவையும் நடிக்க வைத்து ஒரு நகைச்சுவை காட்சியாக படமாக்கி பெரும் வெற்றி கண்டனர் இயக்குனர் ஸ்ரீதரும் சித்ராலயா கோபுவும். பிறர் மனம் நோகும் வசனம் ஏதுமின்றி, உடற்கேலி ஏதுமின்றி, நகைச்சுவை ஒன்றே நலம் காக்கும் மருந்தென எண்ணி படைப்புகளை தந்த அந்த கால சினிமா ஒரு ஆரோக்கியமான சினிமா என்பதற்கு காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ஒரு சிறந்த உதாரணம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.